ரஜினி சாரோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி அங்க மோகன்லால் சாரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஆமா. ஸோ இந்த காம்பினேஷனை நாங்க எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போ கூட ராஜ்கமல்ல கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா ரஜினி சாரோட படம் பண்ணுறீங்க போல இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி. ஆ, ஸோ ஓகே, ஓகே. அந்த மீட்டர் நான் போட்டு வச்சு தான் இருக்கேன். அதில் ஒன்றும் இதெல்லாம் இல்லை. ஏன்னா ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணணுன்னு இருக்கு எனக்கு. அது எந்த டேரக்டர் கூட நடக்கும்லாம் தெரியாது. ஓகே. ஒரு அது இட் வில் பி ஏன்னா ரஜினி சார் படத்தை பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். சின்ன வயசுலேருந்தே ரஜினி சாரோட பெரிய ஃபேன். அப்படிலாம் இருக்கும்போது அவரோட படம் சினிமாவில் இருந்துட்டு அவரோட படத்தை வந்துட்டு விட்டுட்டேன். பல படங்கள் விட வேண்டி வந்துச்சு. சந்திரமுகி கூட கூப்பிட்டாங்க. ஓ, ஸோ அது அந்த டைமில் ஏதோ டேட்டு இதுன்னு விட்டாச்சு. அப்படி நான் ரஜினி சாரை பார்க்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வந்து என்னை ரத்னவேலு பார்க்க போயிருந்தேன். அவர் ஷூட்டிங் ரஜினி சார் இருக்கு, நான் ரஜினி சாரை மீட் பண்ணதே இல்லை நேரில், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கூப்பிட்டு போனார் ரத்னவேலு. எந்த டைம்லயா சார்? இல்லை அந்த லிங்கா லிங்கா லிங்கா. சார் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். என்ன வாங்க அப்படின்னு சொல்லி, இல்லை சார் உங்கள் பெரிய ஃபேன் நான். ஏன்னா நான் உங்கள் ஃபேனுங்க, நீங்கள் கூப்பிட்ட ஒரு படத்தை கூட நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு. ஏன்னா இவருக்கு எப்படி தெரியும், சங்கர் சொன்னார் நீங்கள் உங்களை கூப்பிட்டுருந்து நீங்கள் டேட் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னு அப்படின்னாரு. என்ன ரஜினி சார்லாம் என்ன ஞாபகம் வச்சுருக்கேன், நான் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுன்றதே தெரியவே தெரியாதுன்னு நினச்சேன். அவருக்கு என்ன தெரியுதுன்றது ஆச்சரியமாக இருந்தேன். ஓகே, ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். அதுதான் அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. ஓகே. அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கல.